இப்பதான் ஹெட் ஆபீஸ்ல இருந்து போன் வந்தது. அதான் உங்ககிட்ட உடனே சொல்லணும்னு போன் பண்ணி பேசுறேன். ரொம்ப சந்தோஷம்பா. இங்கு வந்துட்டா சீக்கிரமே பேப்பரும் வந்துடும். அப்புறம் நீங்க டாலரா அடிச்சு தள்ளலாம். அதுக்கப்புறம் நீ வெறும் பச்சை இல்ல, டாலர் பச்சை, பெரிய கோடீஸ்வரம் தான். கேட்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மணி. இதெல்லாம் உன்னாலதான். இதுக்கு நான் உனக்கு தான் நன்றி சொல்லணும். நன்றி எல்லாம் எதுக்கு பச்சை? நாளைக்கு வரும்போது ஒரு 10 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வந்துடு. ஏன்பா 10 லட்சமா? ஏன்பா நாங்க தான் 30 லட்சம் மொத்தமா கொடுத்துட்டோமே, திரும்ப எதுக்கு 10 லட்சம் ரூபா? இப்ப மார்க்கெட்ல டாலர் மிஷினுக்கு ரொம்ப டிமாண்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால ரேட்டை எக்கச்சக்கமா ஏத்திட்டாங்க. மிஷின் மட்டும் இப்போ மார்க்கெட்ல 35 லட்சம் போகுது. நான் உனக்காக பேசி 5 லட்சம் குறைச்சிருக்கேன். அதனால நீ கொடுத்த பணம் மிஷினுக்கே சரியா போச்சு. ஏன்பா என்னப்பா சொல்ற? ஆமா பச்சை, இப்ப மிஷினை கொஞ்சம் ரீமாடல் பண்ணிருக்காங்க. முன்ன விட சின்னதா காம்பேக்டா பண்ணிருக்காங்க. அதனால தான் மிஷினோட ரேட்டு கூடி போச்சு. இப்போ வீட்டு மூலையில வச்ச பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஏன் எங்க வேணாலும் எடுத்துட்டு போலாம். அவ்வளோ குட்டியா வந்துடுச்சு. அதனால தான் இங்குக்கு தனியா 10 லட்சம் கேட்குறாங்க. அப்புறம் பேப்பருக்கு தனியா 10 தரணும். இல்ல மணி, பிசினஸ்னா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும்பா. அதுக்காக ஒரே அடியா 20 லட்சமா ஏத்துவாங்க? 30க்கு எல்லாமே வந்துடும் சொன்னேன், திரும்ப 20 கேட்டா எப்படிப்பா? என்ன பண்றது பச்சை? மார்க்கெட்ல பொருளுக்கு டிமாண்ட் வந்துடுச்சுன்னா இப்படிதான் கண்ணா பின்னான்னு ஏத்துவாங்க. சாதாரண காய்கறியவே ஏத்துறது இல்லையா? இது டாலர் மிஷின், சும்மா இருப்பாங்களா? இருக்கட்டும்பா, அதுக்காக பொருளை புக் பண்ணும்போது ஒரு ரேட்டு, டெலிவரி பண்ணும்போது வேற ரேட்டு சொன்னா எப்படி? எனக்கும் கஷ்டம் தானப்பா. உனக்கு மட்டும் கஷ்டம் இல்லை பச்சை, எனக்கு இது கஷ்டமா தான் இருக்கு. என்னடா நமக்கு தெரிஞ்சவருக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு சங்கடமா தான் இருக்கு. நானும் ஹெட் ஆஃபீஸ்ல பேசி பார்த்துட்டேன். ஏன் உனக்காக சண்டை கூட போட்டு பார்த்தேன். அவங்க இறங்கி வர மாதிரியே இல்லையே. உனக்கு இஷ்டம் இருந்தா மிஷினை வாங்கு, இல்லைன்னா போயிட்டே இரு, எங்களுக்கு வேற ஏஜென்ட்ஸ் இருக்காங்கன்னு கட் அண்ட் ரைட்டா பேசுறாங்க. என்னால ஒன்றும் பண்ண முடியல. எனக்கும் வேற வழி தெரியல பச்சை. உனக்கு இதுக்கு மேல இந்த பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுல பிரச்சனைன்னா மிஷினை திருப்பி கொடுத்துரு. நான் வேற பார்ட்டி கிட்ட வித்துக்கிறேன். உன்னோட அமௌண்ட்டையும் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். நம்மளோட டீலை இதோடவே நம்ம முடிச்சுக்கலாம். என்ன மணி அதுக்குள்ள கோச்சுக்கிற? திடீர்னு பணம் ரெடி பண்ண சொன்ன உடனே நான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன், அவ்வளோதான்ப்பா. மற்றபடி இந்த பிஸ்னஸ் விடுறதுக்கு எனக்கு ஐடியா இல்லை. நான் கோவப்படல பச்சை. உன் நிலைமையில நான் இருந்தாலும் இப்படி தான் பேசுவேன். நல்ல லாபம் வர்ற பிஸ்னஸ்ன்னு கண் கூட தெரியுது. இறங்கியாச்சு, அப்புறம் யோசிச்சா வேலைக்கு ஆகுமான்னு நீயே சொல்லு. அதான் அவங்க கேட்ட ரேட்டை கொடுத்து வாங்கிட்டேன். உனக்கும் உங்க பார்ட்னருக்கும் விருப்பம் இருந்தா நாளைக்கு கேஷோட வந்து இதை வாங்கிக்கோங்க. இல்லைனாலும் சொல்லிடுங்க, வேற ஒரு பார்ட்டி வெயிட்டிங்ல இருக்காங்க, நான் அவங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுறேன். ஐயோ அப்பா, நீ அவசரப்பட்டு கொடுத்துறாத. நான் பணத்தை ரெடி பண்ணிட்டு நாளைக்கே வந்துடுறேன். இது புத்திசாலித்தனம். ஓகே, பாய் பாய் பாய். வச்சிடறேன்பா. பாஸ், எனக்கு ஒரு டவுட் பாஸ். என்னடா? இல்ல, தினமும் பச்சையும் நந்து நம்ம ஆபீஸ் வந்துட்டு தான் இருக்காங்க. இந்த இங்க் மீட்டரை நாளைக்கு வரும்போது சொல்லியிருக்கலாமே, அதை விட்டுட்டு ஏன் போன்ல அவசரமா சொல்லணும்? அதுவும் இல்லாம இங்க் வர்றதுக்கு 2 நாள் ஆகும்னு சொன்னீங்க, ஆனா நாளைக்கே வந்துடும் சொன்னீங்களே, அதான் எனக்கு ஒன்றும் புரியல பாஸ். டேய் மண்ணாங்கட்டி, நாளைக்குன்னு சொன்னாதான்டா அவனுங்க உடனே பணத்தை கொண்டாடுவானுங்க. அப்பதான் நாளைக்கு நமக்கு அமௌண்ட் கிடைக்கும். பணத்தை கொடுத்துட்டு இங்க் எங்கன்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? டிஸ்பேச் பண்றதுல டிலே ஆயிடுச்சு, ஃப்ளைட் லேட்டு, இப்படி ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம்டா. அப்புறம் ஏன் போன்ல சொன்னீங்கன்னு கேட்டல? ஆமா பாஸ், அதான் ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. நாம பண்றது ஃப்ராடு தனம், ஃபுல் மொல்ல மாதிரி தனம். இதுல நிறைய விஷயத்த நேர்ல பேசக்கூடாதுடா. மேக்சிமம் போன்ல தான் பேசணும். ஏன்னா நம்ம சொல்றது எல்லாமே போய். நாம நேர்ல பேசும்போது எதிராளி நம்ம கண்ணை உத்து பார்த்துட்டான்னு வச்சுக்க, நாம அப்படியே ஆஃப் ஆயிடுவோம். அதுக்கு மேல நம்மளால பொய் பேச முடியாது. மெஷினு, பேப்பரு, இங்கு எல்லாமே போர்ஜரிடா. அதான் இவனுங்களுக்கு ஃபோன்லயே சொல்லிட்டு இருக்கேன். அப்பதான் இவனுங்க நம்ம என்ன சொன்னாலும் நம்புவானுங்க. நம்மளோட எக்ஸ்பிரஷனும் அவங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் உனக்கு புரியாதுடா. நீ ஒரு பச்சை புள்ள, நாங்கெல்லாம் இதுல பழம் தின்னு கொட்டை போட்டோங்க.
ஏன் பாஸ், டாலர் மிஷின் சொல்லி ஏமாத்துறமே அது தப்பு இல்லையா? அவங்களுக்கு நம்ம ஃப்ராடுன்னு தெரிஞ்சிட்டா டின்னு கட்டிட மாட்டாங்க? அவங்க கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நம்ம இங்கிருந்து பறந்துடுவோம்டா. அதுவும் இல்லாம நம்ம ஏமாத்துறது நல்லவங்களையோ அப்பாவிங்களையோ கிடையாது, மக்களை ஏமாத்தி அடிச்சு புடுங்குறவங்கள தான். அநியாய வட்டி வாங்கி சேர்த்து வச்சிருக்கிறவனுங்க, குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்கிறானுங்கல்ல, அவனுங்கள தான். இந்த மாதிரி ஆளுங்களை தான்டா நம்ம ஏமாத்துறோம். மக்களை ஏமாத்துறவங்கள நம்ம ஏமாத்துறதுக்கு பேர் சீட்டிங் இல்லடா, சேவடா. எவ்வளோ பணம் இருந்தாலும் போதுன்ற எண்ணம் மனுஷனுக்கு வர்றதே இல்லடா. இப்போ இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன்னு வர்றவங்கெல்லாம் யாரு? இன்னும் எப்படி குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கலாம், யாரை ஏமாத்துறதுன்னு காத்துட்டு இருக்கிறவனுங்க தான். ஏன் நம்ம பச்சையும் நந்துவையும் எடுத்துக்கோயேன். அவங்க யாரு? பச்சை அநியாய வட்டி வாங்குறவன், நந்து குறுக்கு வழியில் உழைக்காம எப்படி சம்பாதிக்கிறதுன்னு பார்க்குறவன். இவனுங்களை ஏமாத்தினா என்னடா தப்பு? ஏன் பாஸ், நீங்க சொல்றத படிக்காதவங்க வேணா நம்புவாங்க, படிச்சவங்க சொன்னா நம்புவாங்களா? தனியால் எப்படி டாலர் அடிக்க முடியும்? அதுக்கான லைசன்ஸை காட்டுன்னு கேட்டுட்டா என்ன பண்றது? அப்படியெல்லாம் எவனும் கேட்க மாட்டானுங்கடா. பணம் எல்லார் கண்ணையும் புத்தியும் மறைச்சிடும். அந்த நந்து படித்தவன் தானே, அவனுக்கே எந்த சந்தேகமும் வரல. ஒரு நாட்டோட பணத்தை தனிப்பட்ட மனுஷன் அச்சடிக்கிறது தப்புன்னு கூட தெரியல பாரு. அவ்வளோ ஏன் இது இல்லீகல்னு கூட தெரியலடா. எப்படியாவது குறுக்கு வழியில் கோடீஸ்வரன் ஆகணும்னு நினைக்கிறானுங்க. அதான்டா நமக்கு வேணும். அப்படிப்பட்டவங்களை ஏமாத்துறதெல்லாம் தப்பே இல்லடா. பார், இந்த மேட்ரு நமக்குள்ளே இருக்கணும். எவங்கிட்டையாவது உளறி கொட்டின நாங்கள் மாட்ட மாட்டோம். உன்னை மாட்டி விட்டுட்டு நாங்கள் எஸ்கேப் ஆகிடுவோம், புரியுதா? சரி, வெள்ளை எவனாவது பேமெண்ட் கொண்டாந்துருக்குறானான்னு போய் பாரு. சரிங்க பாஸ். தேங்க்ஸ் பிரியங்கா. எதுக்கு? என்ன ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டீங்களா? அப்போ நானும் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க எதுக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்? இல்ல, யாருக்குமே ஈஸியா கிடைக்காத இந்த புக்கை எனக்காக எடுத்து கொடுத்தீங்கல்ல, அதுக்கு தான். ஓ, இந்த புக்னால தான் என்ன ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டீங்களா? இது தெரிஞ்சிருந்தா எப்பவும் இந்த புக்கை கொடுத்து உங்களை கவுத்துட்டு இருப்பாங்க. சாரி 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 சாரி, கோச்சுக்காதீங்க. அப்புறம் உங்களை சமாதானம் பண்ண என்னால முடியாதுங்க. ஆனாலும் நீங்க ரொம்ப ஹாட் பிரியா. என்னதான் உங்க அண்ணா ஹீட்டர் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாலும் அதுக்காக இவ்வளவு ஹாட்டா இருக்க கூடாதுங்க. ஏன் என்ன கம்பெனி ஸ்டார்ட் பண்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஸ்ருதி தான் சொன்னா. உங்களை பத்தி எல்லாமே இப்ப எனக்கு தெரியும், நான் விசாரிச்சிட்டேன். பெரிய ஆள் தான் நீங்க. அதனாலதான் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். பாவிங்களா, 1 ஹவருக்கு முன்னாடி கூட கீரியும் பாம்புமா இருந்தீங்க, இப்ப ராசி ஆயிட்டீங்களா? என்னடா நடக்குதுங்க? ரொம்ப நாளா சாரி சாரின்னு சொல்லி என் கோவத்தை எல்லாம் குறைச்சிட்டாரு. டேய், இவ ஃப்ரெண்டான உன்னை என்ன கழட்டி விட்டு வந்துட்டல, இதெல்லாம் ரொம்ப ஓவரா. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இவன் தான் என்ன மறந்துட்டான், நீயும் அடி. அட்லீஸ்ட் நீயாவது என்ன கூப்பிட்டுக்கலாம்ல. ஏய் சாரி டி. இந்த சாரி புரியெல்லாம் எனக்கு ஒண்ணும் வேணாம். சரி, வேற என்ன பண்ணணும்? தோப்புக்கரணம் போட்டா இல்லனா மண்டையில கொட்டிக்கவா? அடடே, அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க. ஒரு காஃபி 2 போற பிஸ்கட் வாங்கி கொடுங்க, அப்படியே ஆஃப் ஆயிடுவா. என்னடா சொன்ன? பாவம் பாவம், விட்டுடுடி. என்னடி அதுக்குள்ள அவன் கட்சி மாறிட்ட? அப்போ அவன் மேல இருந்த கோவம் சுத்தமா போயிடுச்சா? எனக்கு தெரியும், இவன் எப்பவுமே இப்படிதான். தலை கீழா நின்னாவது பொண்ணுங்களை ஓகே பண்ணிடுவான். இவன் பாச்சா என்கிட்ட மட்டும் தான் பலிக்காது. என்னவோ பொண்ணு இல்ல. யாரா பொண்ணு இல்ல? பொண்ணு இல்லையா? நான் பொண்ணு இல்லையா? ஆமாடி பிசாசு. வேணாண்டா, அப்புறம் நான் நிஜமாவே பிசாசா மாறிடுவேன். இப்ப மட்டும் என்னவா? ஏடி அடிக்கிற? சும்மா விளையாடுக்கு சொன்னடி. பா, என்னங்க சிரிக்கிறீங்க? நான் அடி வாங்குறது உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கா? இல்லங்க, பொண்ணு பையங்கிற வித்தியாசம் இல்லாம நீங்க கேஷுவலா இருக்கீங்க, அதான். இந்த கூட்டணியில நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்களே, இனிமே நீங்களும் அப்படிதான். கை கொடுங்க.
கொடுங்க. ம். ஏ பிசாசு, நீ கை கொடு. மா, இப்படி பாப்பாவுக்கு டெய்லி மாத்திரை கொடுத்து தூங்க வைக்கிறது தப்பு இல்லைங்களா? தப்புதான். எனக்கும் அப்படி பண்ணக்கூடாதுன்னு தான் தோணுது. ஆனா எப்ப பாரு யுகியை பார்க்கணும்னு அதை சொல்லியே தொந்தரவு பண்றா. சமாளிக்கவே முடியாதுங்கிறப்பதான் இப்படி பண்ண வேண்டியதா இருக்கு. அம்மா, ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்ச நாள் வெளியூர் போய் பாருங்களேம்மா. அப்பவாவது பாப்பா அமைதியா இருக்காங்களான்னு பார்க்கலாமே. பார்க்கலாம். ஆனா அதெல்லாம் உடனே நடக்குமான்னு தெரியல. இருமலர், நான் போய் பார்த்துட்டு வரேன். நீ வேலையை பாரு. சரிங்கம்மா. தயவு செஞ்சு வெளியே போன மட்டும் சொல்லிடாதீங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? நீங்க என் மேல கோவமா இருப்பீங்க, திருப்பி அனுப்பிடுவீங்கன்னு நினைச்சேன். நீ என்ன பேசணும்னு வந்தியோ அதை மட்டும் பேசு. மாயாவை சமாதானப்படுத்த விடாம யுகியை நான் கூட்டிட்டு போயிட்டேன். அது நல்ல விஷயம் தானே. யுகி நீ கல்யாணம் பண்ணிக்க போறவன். அவன் யாரோட பழகணும்னு முடிவு பண்ண வேண்டிய எல்லா உரிமையும் உனக்கு இருக்கு. அது தப்புன்னு சொல்லவோ அதுக்காக கோவப்படுற உரிமையோ எனக்கு தான் இல்ல. ஆனா நீ இத பேச வந்திருக்க மாட்ட. என்ன விஷயம் சொல்லு. உங்க மூலமா யுகிக்கு கிடைச்ச லோனை அத்தை வேண்டான்னு சொன்னதா கேள்விப்பட்டேன். அதை கேட்டதுமே ஷாக்கிங்கா இருந்துச்சு. யோசிச்சு பார்த்தா அத்தை எடுத்த முடிவு தப்புன்னு தோணுச்சு. சரி, அதான் இத பத்தி பேசலாமேனா. இதுல பேச என்ன இருக்கு? அவங்களே வேண்டான்னு முடிவு பண்ண அப்புறம்? இல்லங்க, இது அத்தை எடுத்த முடிவுதான். யுகிக்கு இதுல சம்மதமானு தெரியல. பிசினஸ்ன்றது யுகியோட கனவு. இந்த லோன் அவருக்கு ரொம்ப பெரிய உதவியா இருக்கும். கிடைச்ச ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை மிஸ் பண்றது சரியா தோணல. அதனால அவர்கிட்ட பேசி ஏத்துக்க சொல்லலான்னு பாக்குறேன். ரொம்ப சந்தோஷம், பேசி பாரு. ஆனா அதுல ஒரு கண்டிஷன். இந்த லோன் உங்க இன்ஃப்ளூயன்ஸ் மூலமா தான் கிடைச்சிருக்கு. அதனால என்னாலதான் வளர்ந்தாங்கன்னு பின்னாடி பேச்சு வருமோன்னு அத்தை சங்கடப்படுறாங்க. சங்கடம் அத்தைக்கா இல்ல உனக்கா? ஐயோ, எனக்கு எந்த சங்கடமும் இல்ல. ஆனா இதையே சாக்கா வச்சு யுகி உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டா என்ன பண்றதுன்னு பயப்படுறாங்க. நீங்க யுகி வீட்டுக்கு வர்றது, உங்க தேவைக்காக அவரை பயன்படுத்திக்கிறது, ஆதாயம் எதிர்பார்க்கறது, இதெல்லாம் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. சுருக்கமா சொல்லணும்னா இதை சாக்கா வச்சு யுகியை நீங்க எந்த விதத்திலயும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு ஃபீல் பண்றாங்க. எனக்கும் அது சரின்னு தான் படுது. இத சொல்லதான் வந்தியா? சொல்லு, இத சொல்லதான் வந்தியா? என்னை பத்தி எவ்வளவு கேவலமா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு இதுல இருந்து புரியுது. ஐயோ, நான் போதும். யுகி எங்களுக்கு நிறைய பண்ணிருக்கான். காணாம போன என் பொண்ணை மீட்டு கொடுத்திருக்கான். இன்னைக்கு என் பொண்ணு கொஞ்சமாவது தெளிவா இருக்காண்டா, அதுக்கு அவன்தான் காரணம். அந்த நன்றி கடனுக்காக மட்டும்தான் இந்த லோனை நான் வாங்கி கொடுத்தேன்.
மத்தபடி உதவியும் பண்ணிட்டு அதுக்கான ஆதாயத்தை எதிர்பார்க்கிற மோசமான புத்தி எனக்கு இல்ல. ஐயோ நான் தப்பா ஒன்னும் பேசல. கல்யாணத்துக்கு அப்புறம் இங்க வரப்போக இருக்கிறது தப்பாயிடுமோன்னு அத்தை பயப்படுறாங்க. முதல்ல நீ பயப்படாத. செஞ்ச உதவியை சொல்லி காட்டி யாரையுமே யூஸ் பண்ணிக்கவும் மாட்டேன், இன்னொரு குடும்பத்தை கெடுக்கவும் மாட்டேன். அது தாண்டி எனக்கு வேணும். எழுதி வச்சுக்கோ. என்னாலேயோ என் பொண்ணாலேயோ உனக்கோ யுகிக்கோ எந்த இடைஞ்சலும் வராது. யுகிய உங்ககிட்ட இருந்து நான் பிரிக்கவும் மாட்டேன். போதுமா? இத கேட்கவே ஆறுதலா இருக்கு. ஆனா தப்பா ஏதாவது பேசிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. இதுல மன்னிக்க என்ன இருக்கு? உன்னோட வாழ்க்கையை நீ காப்பாத்திக்க நினைக்கிற, அதுல தப்பு எதுவுமே இல்லையே. அப்புறம் இன்னொரு விஷயம் பேசணும். என்ன பேசணும்? மாயாவை வீட்ல வச்சு பாத்துக்கிறதுல உங்களுக்கும் கஷ்டம், யுகியும் அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கா. சொல்ல போனா நம்ம எல்லாருக்குமே அடிக்கடி பிரச்சனை வரதே அவளாலதான். அதனால இந்த மாதிரி குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்கு நிறைய ஹோம்ஸ் இருக்கு. அந்த மாதிரி ஒரு நல்ல ஹோம்ல மாயாவை சேர்த்து விட்டுறலாமே. கேக்குற பணத்தை கட்டிட்டா அவங்க ரொம்ப நல்லா பாத்துப்பாங்க. நீங்க எதுக்கு அவளை வச்சுக்கிட்டு அல்லாடணும்? வெளியே போடி, போடி வெளியே. என்ன பத்தி என்னடி நினைச்சிட்டு இருக்க? பெத்த பொண்ண பாத்துக்க வக்கில்லாம ஆசிரமத்துல சேர்த்து விடுற ஈன பிறவி வாங்கறதுக்குள்ள மரியாதை எங்கிறது போயிடு. நீங்க இதை எமோஷனலா பாக்காதீங்க, பிராக்டிகலா யோசிச்சு பாருங்க. மாயாவால உங்களுக்கு எவ்வளவு சங்கடம் பிரச்சனை. அது என்னோட பிரச்சனை. மாயாவை எப்படி பாத்துக்கிறது என்ன பண்றதுன்னு உங்ககிட்ட நான் கேட்டனா? அப்படியே பிரச்சனை ஏதாவது இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுற? அவளால எனக்கும் தானே கஷ்டம். யுகி விஷயத்துல என்ன பண்ணுவாளோ, என் வாழ்க்கை பாதிக்கப்படுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. போதும், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின அரைஞ்சு பல்லகளெல்லாம் தட்டிடுவேன். என் பொண்ணு அப்பாவி, சூதுவாதி, எதுவும் தெரியாதவ, எல்லார்கிட்டையும் கல்மிஷம் இல்லாம பழகுறா. நல்லவளா நடிச்சு வேஷம் போட்டு அலைய உன்னோட கம்பேர் பண்ணும்போது என் பொண்ணு தங்கண்டி. அப்படிப்பட்ட ஒருத்தி உனக்கு போட்டியா வந்துருவான்னு நீ பயப்படுறனா? தப்பு அவகிட்ட இல்லடி, உன்கிட்ட இருக்கு. ஆனா உன்னை சொல்லி தப்பு இல்ல, உன் வளர்ப்பு அப்படி. இன்னொருத்தி வாழ்க்கையை திருடி வாழ்ந்துகிட்டு இருக்கிறவ தானே ஓ அம்மா. அந்த புத்தி தானே உனக்கும் வரும். அதனால மத்தவங்களையும் ஒன்ன மாதிரி தான் நினைப்ப. இத பாருங்க, என்ன பத்தி மட்டும் பேசுங்க, எங்க அம்மாவை எதுக்கு இழுக்கிறீங்க? அதையே தாண்டி நானும் சொல்றேன். நீ உன்னை பத்தி மட்டும் பேசு, என் பொண்ணை பத்தி பேசுன பேசவா இருக்காது. போடி வெளியே. சீ போடிங்கிற. இந்த மாதிரி குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்கு நிறைய ஹோம்ஸ் இருக்கு. அந்த மாதிரி ஒரு நல்ல ஹோம்ல மாயாவை சேர்த்து விட்டுறலாமே. கேக்குற பணத்தை கட்டிட்டா அவங்க ரொம்ப நல்லா பாத்துப்பாங்க. நீங்க எதுக்கு அவளை வச்சுக்கிட்டு அல்லாடணும்? தயவு செஞ்சு நீங்களோ மாயாவோ அவனுக்கு ஃபோன் பண்ணாதீங்க. அது முடியலன்னா நீங்க இந்த ஊர்லயே இருக்காதீங்க. எல்லா விஷயத்திலயும் அவ விவரம் இல்லாம இருக்கலாம், ஆனா அவ தன் பக்கத்துல இருக்கணுங்கிற விஷயத்துல மட்டும் அவ தெளிவா இருக்கா. அந்த அளவுக்கு நீ ட்ரெயின் பண்ணி வச்சிருக்க. கடைசியா சொல்றேன், எந்த பிரச்சனையும் பண்ணாம இருக்கிறதா இருந்தா இங்க இரு, இல்ல ஊரை விட்டே ஓடிடு.